அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம வந்து எத்தனையோ நபர்கள் வாகனம்லாம் ஓட்டுவோம். இந்த வாகனத்தை ஓட்டுறப்ப நம்ம வந்து இந்த பொறுப்பை யார் மீது சாட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேல தான் சாட்டணும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம வாகனம் ஓட்டுறப்ப நம்ம தெளிவாக ஓட்டலாம். நான் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டுங்க, நான்லாம் வந்து வேற லெவலில் ஹில்ஸாக எதாக இருந்தாலும் நான் வந்து சூப்பராக கலக்குவேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிரில் ஒருத்தவன் வருவானா இல்லையா, அவன் அந்த தெளிவில் அவன் வரணும். அந்த மாதிரி அல்லாஹ் வந்து அந்த பயணத்தை நமக்கு ஆக்கி தரணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் நம்ம அந்த பயணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சவங்களா கிளம்பணும். நமக்கு எவ்வளோதான் டேலண்ட் இருந்தாலும் ஒரு சில நபர்களுக்கு வந்து இந்த கண்ட்ரோல் இல்லாமல் தானே போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ அந்த வாகனத்தை எனக்கு கட்டுப்படுத்தி கொடு அப்படின்னு சொல்லி நம்ம துவா கேட்கணும். அதுவும் இல்லாமல் இன்னொரு கமர்ஷியலான ஒரு விஷயம், இப்போ நீங்கள் இந்த கார்லாம் ஓட்டுவீங்களா இல்லையா, கார் ஓட்டுறப்ப சில பேர் இப்படி ரெண்டு கை பிடிச்சி வண்டி ஓட்டிட்டு இருப்பீங்க. ஸோ ரெண்டு கை பிடிச்சி ஓட்டுறதை விட பேசிக்கலி ஒரு கையை வந்து நம்ம இந்த மாதிரி கியர் பாக்ஸ்லையும் ஒரு கையை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டேரிங்லையும் வச்சு ஓட்டுறப்ப ரொம்ப நுணுக்கமாக வண்டி ஓட்ட முடியும். அதாவது ஒரு சின்ன கட்டு இருந்தால் கூட நம்ம உள்ளே பூது போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு யூ டர்ன் அடிக்கிறதா இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சிங்கிள் ஹேண்ட் டிரைவ் தான் ரொம்ப ஈஸி. நிறைய பேர் சிங்கிள் ஹேண்டில் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையாது அப்படின்ற செய்தி உங்களுக்கு சொல்லிட்டு, யாரெல்லாம் சிங்கிள் ஹேண்டில் தான் வண்டியை ஓட்டுவீங்க அப்படின்றவங்க கமெண்ட்டில் போய்ட்டு மறக்காமல் பின் பண்ணுங்க அப்படின்ற செய்தியும் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.